நம்ம தேவனுடைய கிருபையினாலே இந்த தேவனுடைய ராஜ்யம் என்கிற சத்தியத்தை நாம் தொடர்ச்சியாக நாம் தியானித்து வருகிறோம். இன்றைக்கு ஒரு முக்கியமான பகுதியை நாம் தியானிப்போம். பொதுவாகவே பரலோக ராஜ்யம் என்பது நம்முடைய கண்களால் காண முடியாது இல்லையா? பரலோகத்தை நீங்கள் யாராவது பார்த்துருக்கீங்களா? பார்க்க முடியாது. ஏன்? அது அதரிசனமானது, இன்விசிபிள் கிங்டம். அப்படின்னா என்ன அர்த்தம்? காணக்கூடாத ராஜ்யம். காண்கிறவைகள் அநித்தியமானவைகள், காணக்கூடாதவைகளோ நித்தியமான. அப்போ தேவன் என்ன செய்ய முடியாது? காண முடியாது. ஏன்னா தேவன் ஆவியா இருக்கிறார், அதனால ஒரு நித்தியமானவர். தேவனுடைய ராஜ்யம், அதாவது பரலோக ராஜ்யம் காணக்கூடாதது. ஏனென்றால் அது நித்தியமானது. இப்ப தேவனுடைய விருப்பம் என்ன தெரியுங்களா? காணக்கூடாத பரலோக ராஜ்யம் காணக்கூடிய தேவனுடைய ராஜ்யத்தின் மூலமாக அவர் வெளிப்படுத்த வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். அப்படின்னா என்ன சொல்லுங்க பார்ப்போம்? காணக்கூடாத தேவனுடைய பரலோக ராஜ்யம் காணக்கூடிய தேவனுடைய ராஜ்யமாக சபையின் மூலம் அவர் வெளிப்படுத்த விரும்புகிறார். அதனால தான் பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. பூமியிலனா எங்க? சபையின் மூலமாக. அப்ப சபையின் மூலமாக தேவன் தன் விருப்பத்தை அவர் வெளிப்படுத்த விரும்புகிறார். இப்போ நமக்கு எல்லாருக்கும் என்ன ஆசை? நாம எப்போ பரலோகத்துக்கு போவோம்? அதுதான் நம்முடைய ஆசை. நாம எப்ப பரலோகத்துக்கு போய் தேவனை பார்ப்போம், அதுதான் நம்மளுடைய ஆசை இல்லையா? ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார், நான் அவர் முகத்தை பார்க்க வேண்டும், அதுதான் நம்முடைய ஆசை. ஆனால் அவருடைய ஆசை என்ன தெரியுமா? அவர் சபையின் மூலமாக தன்னை உலகம் பார்க்க வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இப்போ நம்மளுடைய ஆசை நாம் தேவனை காண வேண்டும். அவர் ஆசை உங்கள் மூலம் உலகம் தேவனை காண வேண்டும். இப்போ இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்த அதன் நோக்கம் என்ன? இஸ்ரவேல் ஜனங்கள் மூலமாக தேவன் தன்னை யார் என்று எல்லா உலகத்துக்கும் எல்லா தேசங்களுக்கும் வெளிப்படுத்தினார். அதனாலதான் எல்லா தேசத்தாரும் சொன்னார்கள், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே தேவன். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? அப்படின்னா என்ன அர்த்தம்? உம்மை போல வல்லமையான அற்புதங்கள் அடையாளங்கள் செய்கிறவர் ஒரு தேவனும் இந்த உலகத்திலே இல்லை அப்படின்னு யார் சொன்னது? புறஜாதி மக்கள் சொன்னார்கள். தேவனை அறியாதவர்கள் இஸ்ரவேலின் தேவனே ஒரு உண்மையான தேவன் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்? அவருடைய வல்லமையை அவர்கள் கேள்விப்பட்டார்கள். இப்ப தேவனுடைய விருப்பம், அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் அழைத்தது போல இன்னைக்கு யார் அழைத்திருக்கிறார்? உங்களை அழைத்திருக்கிறார், சபையை அழைத்திருக்கிறார். அப்ப சபையின் மூலமாக தேவன் என்ன செய்ய விரும்புகிறாரா? தன்னை உலகத்திற்கு அவர் வெளிப்படுத்த விரும்புகிறார். இப்போ தேவன் யார், இப்ப இயேசு யார் அப்படின்னு சொல்லி பரலோகத்துக்கு போய் உலகத்தார் பார்க்க முடியுமா? போக முடியாது. அப்போ உலகத்தார் இயேசுவை எப்படி பார்க்க முடியும்? சொல்லுங்க. உங்க மூலமா தான். இயேசு அன்புள்ளவர், யார் மூலமா தான் அவங்க தெரிஞ்சுக்கணும்? அதை உங்க மூலம்தான். இயேசு அவர் அற்புதம் செய்கிறவர் என்பது யார் மூலமா தான் தெரிஞ்சுக்கணும்? உங்க மூலமா தான். இயேசு சுகமாக்குறவர், யார் மூலமா அதை தெரிந்து கொள்ளணும்? உங்க மூலமாகத்தான். அப்ப தேவன் விருப்பம் என்ன? உங்கள் மூலம் அவர் தன்னை அவர் வெளிப்படுத்த விரும்புகிறார். அதனால தான் அவர் சொன்னாரு, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. நம்ம பரலோகத்துக்கு போகணும் அப்படி நம்ம ஆசைப்படுறோம். அவர் என்ன சொல்றாரு? உம்முடைய ராஜ்யம். நம்ம இயேசு பரலோகத்துக்கு போய் பார்க்கணும்னு நினைக்கிறோம். ஆனா இயேசு உங்க மூலமா உலகம் அவரை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஸோ அப்போ இதை நீங்க நல்லா கவனிக்கணும். தேவனுடைய ராஜ்யமாகிய சபையின் மூலம் பரலோக ராஜ்யத்தை அவர் வெளிப்படுத்த விரும்புகிறார். இப்போ நமக்கு என்ன ஆசை? பரலோகத்தில் துக்கம் இல்லை, கண்ணீர் இல்லை, அழுகை இல்லை, பசி இல்லை. உடனே நம்ம எங்க போகணும்னு நினைக்கிறோம். ஆனால் தேவனுடைய சித்தம் என்ன தெரியுமா? அது எப்படி இருக்குதோ பரலோகம், அப்படித்தான் சபை இருக்க வேண்டும் பூமியில. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? உலகத்தார் சபைக்குள்ள வந்தா எதுக்குள்ள வந்தா மாதிரி நினைக்கணும்? பரலோகத்துக்குள்ள வந்தா மாதிரி நினைக்கணும். அதனாலதான் சொன்ன, பரிசுத்த ஆவியானவர் வந்து ஆளுகை செய்கிற சபை தான் என்னது? தேவனுடைய ராஜ்யம். அப்போ பரலோகத்துல அவர் விரும்புகிறது நடக்கிறது போல எங்க நடக்கணும்? சபையில நடக்கணும். பரலோகத்துல இயேசு இருக்கிறார் நீங்க சொல்றீங்க, ஆனா உங்களுக்குள்ள இயேசு இருக்கிறார்னு உலகம் சொல்ல வேண்டும். இதுக்குத்தான் தேவன் உங்களை என்ன செய்திருக்கிறார்? அழைத்திருக்கிறார்.
உலகத்திலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்டதுதான் சபை. எக்லீசியா அப்படின்னு சொன்னா கிரேக்க பாஷையில கால்ட் அவுட், அதாவது அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அப்படின்னு அர்த்தம். இப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்ன அர்த்தம் தெரியுங்களா? யோவான் 15ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிச்சு பாருங்கள். யோவான் 15ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. மைக்கில் வாசிங்க. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். போதும். இங்க என்ன சொல்ல வராரு? நீங்கள் என்னை யார் தெரிந்து கொண்டதா? நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அப்ப அவர் சொல்றாரு, நான் எப்படி உலகத்தான் அல்ல, அது போல நீங்களும் உலகத்தார் அல்ல. உலகத்திலிருந்து நான் என்ன செஞ்சிட்டேன்? உங்களை செலக்ட் பண்ணிட்டேன், தெரிந்து கொண்டேன், பிரித்தெடுத்தேன். நீங்கள் எனக்குரிய சொந்த ஜனங்களா இருக்கும்படிக்கு மற்ற ஜனங்களை விட்டு உங்களை என்ன செய்தேன்? எனக்கென்று நான் தெரிந்து கொண்டேன், நான் பிரித்தெடுத்தேன். நீங்கள் எனக்குரியவர்கள், அவருடைய சொந்த ஜனம். இப்போ உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட பிறகு பிசாசு பார்க்கிறான், நான் உலகத்தை எங்க கொண்டு வர போறேன்? இப்போ சபைக்குள்ள கொண்டு வந்துடுற ஆண்டவர். அதனாலதான் உலக காரியங்கள் எல்லாம் நமக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்குது? போராடி கொண்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் அதை என்ன செய்ய வேண்டும்? மேற்கொள்ள வேண்டும். அதற்கு ஆவியானவர் அனுப்பப்பட்டிருக்கிறார். அவர் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்க ஜெபித்தா போதும், அவர் உங்களுக்காக நிச்சயமாக உதவி செய்வார். சரி, இப்போ பரலோகத்துக்கும் பூமிக்கும் ஒரு இடைப்பட்ட ஒரு மத்தியஸ்தராக இருந்து செயல்பட வேண்டியதுதான் சபையே. இப்போ தேவனுக்கும் மனுஷனுக்கு மத்தியஸ்தர் யாரு சொல்லுங்க? இயேசு கிறிஸ்து. அதே போல இன்னைக்கு தேவனுக்கும் மனுஷனுக்கு மத்தியஸ்தர் யாரு? சபை. இப்ப நீங்க தான் போய் இயேசு ஊழியம் செய்தார், நீங்க என்ன செய்யணும்? இப்ப போய் இயேசு ஆத்துமாக்கள் ஆதாயம், நீங்க என்ன செய்யணும்? இயேசு அற்புதம் செய்தார், நீங்க என்ன செய்யணும்? இப்போ இயேசு சுகமாக்கினார், நீங்க இப்ப என்ன செய்யணும்? இயேசு பிசாசை துரத்தினார், நீங்க இப்ப என்ன செய்யணும்? அவர் நாமத்தினால இது எல்லாவற்றையும் செய்யணும். அப்ப இயேசு என்ன செய்தாரோ அதை தான் சபை இன்றைக்கு செய்ய வேண்டும். அப்போ அன்றைக்கு இயேசு மத்தியஸ்தராக இருந்தார், இன்னைக்கு சபை தான் என்ன செய்யணும்? தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தராக செயல்பட வேண்டும். இப்போ பரலோக ராஜ்யத்தினுடைய ஒரு தூதரகமாக சபை மாற வேண்டும். பரலோக ராஜ்யத்தின் தூதுவர்களாக சபை மக்கள் மாற வேண்டும். அதனாலதான் அதுக்கு ஒரு பேர் இருக்கு, இங்கிலீஷ்ல அம்பாசிடர் ஆஃப் காட். சபை என்பது, சபை மக்கள் யார் அப்படின்னு சொன்னா அம்பாசிடர். அம்பாசிடர்னா என்ன தெரியுமா அர்த்தம்? தூதுவர்கள், பிரதிநிதிகள், ஒரு தேசத்தினுடைய பிரதிநிதிகள். இப்போ பரலோக ராஜ்யத்தினுடைய பிரதிநிதிகளாக யாரை வைத்திருக்கிறார்? ஆண்டவர் சபையை வைத்திருக்கிறார். இப்போ அம்பாசிடர்னா என்ன தெரியுமா அர்த்தம்? நிறைய பேருக்கு அது தெரியாது. பொதுவாகவே நம்ம ஓட்டு போட்டு எல்லாரும் செலக்ட் பண்ணுவோம் இல்லைங்களா? எம்எல்ஏ, எம்பி, சிஎம், பிஎம் யாரா இருந்தாலும் ஜனங்கள் தான் என்ன பண்றது? ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறார்கள். ஆனால் அம்பாசிடர் அப்படி கிடையாது. பிரதமர் நேரடியாக என்ன செய்வார்? அம்பாசிடரை தேர்வு செய்வார், குடியரசுத் தலைக்கு அனுப்புவார். பிரசிடென்ட் தான் என்ன பண்ணணும்? யார் அம்பாசிடர் என்பதை செலக்ட் பண்ணணும். ஒரு 10 பேரை அனுப்புவாங்க செலக்ட் பண்ணி, அதுல ஒருத்தரை என்ன பண்ணுவார்? அவரு செலக்ட் பண்ணுவார். இப்போ அவர் அம்பாசிடர் என்கிற அவருக்கு பொசிஷன் அவர்களுக்கு கொடுத்து அவர் எங்க அனுப்புவாங்க? வேற ஒரு நாட்டுக்கு அனுப்புவார்கள். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அம்பாசிடர் அப்படி சொன்னா அவர் இந்தியாவிலிருந்து செலக்ட் பண்ணப்பட்டு இந்தியாவிலேயே அவர் இருக்க மாட்டார். எங்க அனுப்புவாங்க? வேற ஒரு நாட்டுக்கு. இப்போ ஒவ்வொரு நாட்டிலையும் மற்ற நாட்டினுடைய தூதுவர்கள் என்ன பண்ணுவாங்க? அங்க இருப்பார்கள். இதத்தான் நீங்க வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 19வது வசனம் 20வது வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 19, 20. அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களுக்கு ஒப்புவித்தார். ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாயிருந்து தேவனோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்ளுங்கள். இந்த இடத்துல தான் நீங்க ஒரு வார்த்தை வருது. என்ன வார்த்தை வருது? ஸ்தானாபதிகள். அதான் அம்பாசிடர்.
இந்த ஸ்தானாபதிகளா இருந்து என்ன வேலை செய்யணுமா அவர்கள்? நீங்கள் கிறிஸ்துவுக்கு ஸ்தானாபதிகளா இருந்து அவரோடு என்ன செய்யுங்கள்? ஒப்புரவாகுங்கள். இப்ப நல்லா கவனிக்கணும். தேவனுக்கும் மனுஷனுக்கும் பிரிவினை வந்தது. நம்ம தேவனோடு ஒப்புரவாக்கியது யாரு? இயேசு இல்லையா? இன்னைக்கு ஜனங்களை தேவனோடு ஒப்புரவாக்கி கொண்டிருக்கிறது யாரு? சபை. ஆனா நம்ம சபை அதை செய்யலன்னு வச்சுங்க. ஆனா சபை அதை வேலை என்ன பண்ணணும்? செய்ய வேண்டும். இப்போ பிதா இயேசுவை அனுப்பினாரா? இயேசு 12 பேரை செலக்ட் பண்ணி அவர் போய் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யுங்கள், ஊழியம் செய்யுங்கள் அவர் அனுப்பினாரா? அதைத்தான் இங்க சொல்றாரு. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் என்ன செய்தேன்? உங்களை தெரிந்து கொண்டேன். அப்ப எதுக்கு தெரிந்து கொண்டேன்? ஸ்தானாபதிகளா இருந்து அவருடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு. அப்ப ஸ்தானாபதி என்று சொன்னால் என்ன அர்த்தம் அப்படி சொன்னா, அவர் இந்திய தேசத்தினால் தேர்ந்தெடுக்கப்பட்டு, இப்போ உதாரணத்துக்கு அமெரிக்காவில் அவர் இருக்கிறாருன்னு வச்சுங்க. அவர் யாரு? அமெரிக்கா தேசத்தில் அவர் தான் இருக்கணும். எதுக்காக இப்போ அவர் அங்க இருக்கிறார் சொல்லுங்க பார்ப்போம்? இந்தியாவை எங்க செய்யணும்? வெளிப்படுத்தக்கூடியவராக அங்க இருக்கிறார். அப்ப அவர் ஒரு ஆள் ஒரு இந்தியாவுக்கு சமம். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? தேசத்தில் இருக்கக்கூடிய பிரசிடென்ட்டுக்கு ஒரு ஜனாதிபதிக்கு என்ன அதிகாரம் இருக்கிறதோ அதே சேம் அதிகாரம் யாருக்கு இருக்கு? அம்பாசிடருக்கு இருக்கிறது. எம்எல்ஏ எல்லாம் நீங்க தேர்ந்தெடுக்கணும், ஜனங்க தேர்ந்தெடுக்கணும். ஆனா அம்பாசிடர் யார் தேர்ந்தெடுப்பா? குடியரசுத் தலைவர், ஜனாதிபதி. அதைத்தான் இங்க சொல்றாரு, ஜனங்கள் உன்னை தேர்ந்தெடுக்க கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். சரி, ஓகே. இப்போ நம்மளுடைய சொந்த நாடு எது சொல்லுங்களேன்? நம்முடைய சொந்த நாடு எங்க இருக்கு? ஆனா நமக்கு வேலை அங்க கிடையாது. நீங்க அங்கதான் போகணும் போகணும் போகணும்னு ஆசைப்படுறீங்க. உங்களுக்கு அங்க எந்த வேலையும் இல்லை. இப்போ நீங்க பரலோகத்தை போய் ஜெபம் பண்ணுவீங்களா? கேள்வி. ஏன்? இப்ப நீங்க ஜெபம் பண்றதுக்கு ஏதோ ஒண்ணு இல்லை பண்றீங்க. ஆனா அங்க அப்புறம் ஜெபம் பண்ணுவீங்களா? அங்க போய் தேவையில்லை. சரி, அங்க போய் ஊழியம் செய்வீங்களா? அங்க போய் ஆத்தும ஆதாயம் பண்ணுவீங்களா? அங்க போய் யாராவது நீங்க பிரசங்கம் பண்ணின்னு இருப்பீங்களா? நோ. நான் சொல்றது புரியுதா? அங்க போய் யாராவது பிசாசு ஓட்டுவீங்களா? அங்க போய் வியாதியை சுகமாக்க போறீங்களா? எல்லா அதிகாரம் இருந்தாலும் அங்க வேலையே இல்லை. அங்க அந்த வேலை, அந்த அதிகாரத்துக்கே அங்க வேலை இல்லை. உனக்கு எல்லா வல்லமையும் கொடுத்து இங்க வச்சாதான் அந்த வல்லமை கிரியை செய்யும். அங்க போயிட்டு அந்த வல்லமை வச்சுக்கிட்டு ஒண்ணு அது எது தேவையே இல்லையே. இந்த வெளிச்சத்துக்கு முன்னாடி எதுக்கு டார்ச் லைட்டு? சூரியனுக்கு முன்னாடி டார்ச் லைட் தேவையா? தேவையில்லை. பரலோகம் சூரியன் மாதிரி. அங்க போய் நீ டார்ச் லைட் அடிச்சுட்டு என்ன பண்ண போற? எப்போ டார்ச் லைட் தேவைப்படுது? இருட்டுல தான். இதான் வேதம். அந்தகார உலகத்துல உன்னை ஆண்டவர் டார்ச் லைட்டா வச்சிருக்கிறாரு. அந்தகார உலகத்தில். அதனால ஆண்டவர் சொன்னாரு, நீங்கள் என்ன செய்யணும்? இந்த உலகத்திற்கு எப்படி இருக்கிறீங்க? வெளிச்சமாக இருக்கிறீர்கள். ஆனா நம்ம அப்படி இருக்கிறோமா? பீஸ் போன பல்பாலாம் இருக்கும். அப்போ தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்டு அதன்படி செய்தால் என்ன வேதம் சொல்லுகிறது? நீங்கள் என்ன செய்வீர்கள்? பிரகாசிப்பீர்கள். இப்ப வெளிச்சத்தை பார்த்து ஆட்டோமேட்டிக்கா யார் வருவா? ஒருத்தன் இருட்டில் இருக்கான், அந்த இடத்துல தூரமா வெளிச்சம் இருக்குது. இருட்டில் இருக்கிற வருவானா வரமாட்டானா? சொல்லுங்களேன். கண்டிப்பா வருவான். என்னடா அது? எப்படிதான் நடந்துச்சு? 3 நாள் பயங்கரமான காரிருள் எகிப்தில் எங்கும் சூரியனே உதிக்கலை, காரிருள். ஆனா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டும் வெளிச்சம் இருந்துச்சான். பார்த்துட்டு போனா இல்லையா? என்ன அது? ஊரே ஒரே இருளோடு இருக்கு, ஆனா இங்க மட்டும் இப்படி லைட் எரியுது. அப்படி வந்துருக்கு. பார்த்துட்டு போனால. அது மாதிரி தான் உங்களை வச்சிருக்கிறார் ஆண்டவர். நீ வெளிச்சமா இருந்தா நீ தேடி போவானா? உன்னை தேடி ஆண்டவர் ஜனங்களை அனுப்புவார்கள். அல்லேலூயா. ஆகவே உங்களில் உள்ள வெளிச்சம் பிரகாசமா இருப்பதற்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். உங்களில் உள்ள வெளிச்சம் அநேகருக்கு ஒளியை கொடுக்குவதற்காக நீங்கள். அதனால ஆண்டவர் சொன்னார், யோவான் ஸ்நானகனவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தான். அல்லேலூயா. சோ தேவன் உங்களை அப்படி மாற்ற வேண்டும். தேவன் நீங்கள் மாற விரும்பினால், நீங்கள் ஜெபித்தால் நிச்சயமாக கர்த்தர் உங்களை பிரகாசிக்க பண்ணுவார். நிச்சயமாக கர்த்தர் உங்களை எழுப்புவார். நிச்சயம் உங்களால் முடியாததை உங்களை கொண்டே அவர் செய்து முடிப்பார். நீங்கள் செய்ய வேண்டியது, ஆண்டவரே என்னால் அல்ல, நீர் என்னை பயன்படுத்தும். நீர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறீர். இப்ப அம்பாசிடர் அமெரிக்காவுக்கு போயிட்டாரா? அமெரிக்காவுக்கு போயிட்டு அவர் வேலை நல்லா நீங்க கவனிக்கணும். இப்ப அவருக்கு சாப்பாட்டு செலவு, குடும்பத்தை நடத்துற செலவு, பிள்ளைகளை படிக்க வைக்கிற செலவு, அங்க வாழ்க்கை இங்க விட 10 மடங்கு அங்க செலவு அதிகம் அமெரிக்காவில். அப்படிதானே?
ஸோ அங்கே வந்து ஒரு ரூபான்னா இங்கே எவ்வளோ 80 ரூபாய் கிட்ட தாண்டி போயிடுச்சு, அப்படி தானே? அப்போ இங்கே விட 80 மடங்கு அங்கே செலவு அதிகம். அப்படி இருக்கும்போது அந்த செலவெல்லாம் யார் கொடுக்கறது? எந்த கவர்மெண்ட் கொடுக்கும்? எந்த கவர்மெண்ட்டு? அமெரிக்கா கவர்மெண்ட் கொடுக்காது. எந்த கவர்மெண்ட் கொடுக்கணும்? இந்தியா கவர்மெண்ட் கொடுக்கும். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நம்ம நாடு ஏழை நாடா? நம்ம நாடு ஏழை நாடு தானே, இப்போதான் வளர்ந்துக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அமெரிக்கா பணக்கார நாடு. நான் சொல்றது புரியுதா? இப்போ இவரை இங்கேருந்து செலக்ட் பண்ணி அமெரிக்காவுக்கு அனுப்பிட்டாங்க. அமெரிக்காவுக்கு அனுப்பி இவர் அங்கே தான் தங்கணும், அங்கே தான் அவர் ஃபேமிலி ரன் பண்ணணும், அங்கே எல்லா செலவு இருக்குது. இங்கே விட அங்கே 100 மடங்கு செலவு அதிகம். ஆனால் அந்த அத்தனை செலவுகளையும் யாருக்கு கொடுக்கணும்? இந்தியா கவர்மெண்ட் அவருக்கு கொடுக்கும். அதைத்தான் ஆண்டவர் சொன்னாரு, நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய பிரதிநிதிகள், அவர் வேலை நீ செய்து பாரு, உனக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதம் இங்க இருந்து அல்ல, பரலோகத்தில் இருந்து. ஹல்லேலூயா. அதனாலதான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் சரி. நல்லா கவனிங்களா. இப்ப அதே போல இந்தியாவிலேயும் அமெரிக்காவிலிருந்து யார் வருவா? இங்க வந்து அமெரிக்கா தூதரகம் எம்பசி சொல்றோமா, அது இங்க இருக்கும். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இப்போ ஒவ்வொரு நாட்டிலேயும் அப்படி இருக்கும். அந்த நாடே ஏழையான நாடா இருக்கும். ஆனா அமெரிக்காவுடைய எம்பசி, அமெரிக்கா தூதுவர் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப செல்வ செழிப்பா இருக்கும். அதுக்கு என்ன காரணம்? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இப்ப காசா இருக்கு, இந்த உக்ரைன் இருக்கு, இப்போ பயங்கரமான யுத்தம். சாப்பாட்டுக்கு எவ்வளோ பேர் நீங்கள் பார்க்குறீங்களா டிவியில்? எவ்வளோ பேர், லட்சக்கணக்கான 5 லட்சம் பேர் இன்னைக்கு சாப்பாடு இல்லாமல் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்களா? பயங்கரமாக ஒவ்வொரு நாளும் அவர்கள் மரித்து கொண்டு இருக்கிறார்கள். இப்போ அங்கே ஒரு அமெரிக்காவினுடைய தூதரகம் இருக்குன்னு வச்சிங்களேன். இப்போ அவங்களுக்கு சாப்பாடு பிரச்சனை இருக்குமா? இருக்கு. பாதுகாப்பு பிரச்சனை இருக்குமா? பயங்கரமாக யுத்தம் நடந்துட்டு குண்டு போடுவான், எங்கே போடுவானே தெரியாது. ஆனால் அமெரிக்கா எம்பசி அங்கே இருக்குன்னு வச்சு அதை சுற்றி யார் இருப்பா? யார் இருப்பா? அதை சுற்றி அவங்க ராணுவம் இருக்கும், பிளாக் கேட்ஸ் இருப்பாங்க, போலீஸ் இருக்கும், அத்தனை பாதுகாப்பு படை இருக்கும். அதைத்தான் ஆண்டவர் சொன்னாரு, இந்த உலகம் முழுவதும் யுத்தம் வரட்டும், உன்னை வர முடியாது, உன்னை தொட முடியாது. உன்னை சுத்தி யாரை வச்சிருக்கிறார் ஆண்டவர்? தேவ தூதர்கள் வைத்திருக்கிறார். நாடே பசியில பட்டியலில் இருக்கும். அங்க எம்பசி தூதரகத்தில் பார்த்தா எல்லா வகையான சாப்பாடும் இருக்கும், குறைவே இருக்காது. அதைத்தான் ஆண்டவர் சொன்னாரு, உலகம் முழுவதும் பஞ்சம் வந்தாலும் அவர் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கு, பஞ்சகாலத்தில் உன் ஆத்துமாவை போஷிப்பார். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய ராஜ்யத்தை தேட அவங்க வாழ்க்கை எப்படி மாறுது பாத்தீங்களா? அப்போ இந்த பூமியில் இருப்பாரு, அமெரிக்காவில் இருப்பாரு. ஆனா அமெரிக்காவுக்கு அவருக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. அவர் இந்தியாவை வெளிப்படுத்த தான் அங்க இருக்கிறாரு. அது போல நீ உலகத்தில் இருக்கியா? உலகத்துக்கு உனக்கு சம்பந்தம் இல்லை. பரலோகத்தை வெளிப்படுத்துவதற்குத்தான் உன்னை தேவன் இந்த பூமியிலே வைத்திருக்கிறார். சபையினுடைய வேலை என்ன? நான் சொன்னேன் இல்லையா, இப்போ அவரை தொட்டா யாரை தொட்டா மாதிரி? இந்தியாவையே தொட்டா மாதிரி. அம்பாசிடர் மேல கை வச்சுட்டா யார் மேல கை வச்ச மாதிரி? இப்போ உதாரணத்துக்கு சவுல் வந்து என்ன பண்றாரு, சபையை துன்பப்படுத்துவதற்கு அவர் வந்து ஆர்டர் வாங்கி போறாரா? போற வழியில் என்னச்சு? திடீரென்று தேவன் அவரை சந்திக்கிறார். ஒரு ஒளி வந்தது, அவர் கண் குருடாக்கி விட்டது. உடனே கேட்கிறார், யார் அப்படின்னு கேட்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்றாரு? என்னை துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அப்ப நீ துன்பப்படுத்துகிற இயேசு யாரு? நானே. அப்ப இயேசுவியா துன்பப்படுத்த போயிட்டு இருக்கான்? இல்ல. யார? சபையை துன்பப்படுத்த போயிட்டு இருக்கான். ஆனா பரலோகத்திலிருந்து சத்தம் வருகிறது, நீ சபையை கை வைப்பதும் என் மேல கை வைப்பதும் ரெண்டு ஒண்ணுதான். அதைத்தான் ஆண்டவர் சொல்லாரு. அங்க அமெரிக்காவில் இந்திய தூதர் இருப்பாரு. இந்திய தூதர் மேல கை வச்சா இந்தியா மேல வச்ச மாதிரி. அதனால யாரும் அவர் மேல கை வைக்க மாட்டார்கள், வைக்க முடியாது. இது வெரி டேஞ்சர். இங்க அமெரிக்கா தூதர் இங்க இருக்கிறாருன்னு வச்சுங்க, அவர் மேல நீங்க என்ன பண்ண முடியாது, கை வைக்க முடியாது. அமெரிக்காவே வருவாங்க. அல்லேலூயா. உன்னை தொட்ட பரலோகமே வரும். அல்லேலூயா. நீங்க தான் பரலோகமே, அது தெரியுமா உங்களுக்கு? பரலோகத்தை நீங்க பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க, ஆனா பரலோகமே நீங்க தான். அல்லேலூயா. இப்ப நீங்க நடந்து வேலைக்கு போறீங்கன்னா பரலோகம் வேலைக்கு போகுது, தெரியுமா? ஆனா இன்னைக்கு பரலோகம் நிறைய வேலைக்கு தான் போயிருக்குது. நிறைய பரலோகம் இன்னைக்கு வேலைக்கு போயிருக்குது, ஊருக்கு போயிருக்குது. பார், வேளாங்கண்ணிக்கு போயிருக்குது ஒரு சில பரலோகம். பார்,
ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் தான் பரலோகமே. ஆண்டவர் சொன்ன, பூமியில எதை நீ கட்டுகிறாய் பரலோகத்துல? பார்த்தீங்களா? பரலோகத்தை இங்கிருந்து ஆபரேட் பண்றக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு? உனக்கு இருக்கு. பரலோகத்தின் ராஜ்யத்தின் திறவுகோலே யார் கையில தான் இருக்குது? உன் கையில தான் இருக்கிறது. நீ முட்டி போட்ட பரலோகமே இங்க வரும். நீ ஏன் பரலோகத்துக்கு போன ஆசைப்படுற? நீ அங்க போய் ஒன்னும் பண்ண முடியாது. ஒன்னும் பண்ண முடியாத இடத்துக்கு போய் நீ என்ன பண்ண போற? நீ பண்ண வேண்டிய இடம் இதுதான், இங்க தூங்கிட்டு இருக்கிற. நீ வேலை செய்ய வேண்டிய இடம் இதுதான், இங்க தூங்கிட்டு இருக்கிற. நீ ஊழியர் செய்ய வேண்டிய இடம் இதுதான், அதை விட்டுட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கிற. நீ ஜெபம் பண்ண வேண்டிய இடம் இதுதான், இதை விட்டுட்டு வேற ஏதோ வேலையை பண்ணிட்டு இருக்கிற. ஆனா எதுவும் செய்ய வேண்டிய இடத்துல எதுவும் செய்யாம, எதுவுமே செய்ய முடியாத இடத்துல பரலோகத்துக்கு போய் என்ன பண்ண போற? அல்லேலூயா. இப்ப நீங்க புரிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் பரலோகத்தில் தான் இருக்க வேண்டும் என்பது தேவ சித்தமானால் உங்களை பரலோகத்திலே உண்டாக்கி இருப்பார். நீங்க பரலோகத்தில் இருப்பது அல்ல தேவ சித்தமே. எங்க தான் இருக்கணும்? பூமியில இருக்கணும். பூமியில பரலோகமாக நீங்கள் இருக்க வேண்டும். அப்ப நீங்க புரிந்து கொள்ள வேண்டும், இன்னைக்கு சபை பரலோகத்துக்கு போன ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆனா சபை தான் பூமியில இருக்கிற பரலோகம் என்ன நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு. இப்ப அங்க வியாதி இல்ல, இப்ப சபையில என்ன கிடையாது. நீங்க போய் வியாதியஸ்தர் சுகமாக்குங்கள் சொன்னாரா இல்லையா? பரலோகத்தில் பிசாசு இருக்கிறானா? இல்ல. நீங்கள் பிசாசு என்ன பண்ண சொன்னாரு? துரத்த சொன்னாரு. அப்ப சபையில யாரு கிடையாது. இப்ப ஆண்டவர் சொன்னாரு, அங்கே மரணம் இல்லை. இப்ப சபையில மரணம் இருக்குதா? மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்தால் அவன் மறுரூபம் ஆவான். அப்ப பரலோகத்துல தான் மரணம் இல்லைன்னு நினைக்காதீங்க. சபைக்கு என்ன இல்ல? பாதாளத்தின் வாசல்கள் சபை என்ன பண்ண முடியாது? மேற்கொள்ள முடியாது. பரலோகத்தை மேற்கொள்ள முடியாதது போல சபையும் மேற்கொள்ள முடியாது. அப்ப தேவனுடைய விருப்பம் என்ன தெரியுமா? நீங்க பரலோகத்துக்கு போவது அல்ல, உங்களையே பரலோகமாக மாற்றுவதுதான் அவர் சித்தம். நீங்க போய் இயேசு பரலோகத்தை பார்ப்பது அல்ல, இயேசுவே தன்னை உங்கள் மூலமாக உலகத்திற்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். அதுதான் தேவ சித்தம். அதனாலதான் உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அல்லேலூயா. உம்முடைய சித்தம், உம்முடைய விருப்பம் அங்க எப்படி நடக்கிறதோ அதுபோல இங்கேயும் நடப்பதாக. அதுக்கு தான் உங்களை இங்க அனுப்பிச்சிருக்கிறார். அம்பாசிடருடைய வேலை அதுதான். நான் என்ன நினைக்கிறேன்னா அப்படி சொல்ல முடியாது. அவர் என்ன சொல்லணும்? அங்கே போனா என் நாடு என்ன சொல்லுதுன்னா அப்படிதான் சொல்லணுமே. ஏன்னா அவர் வேலை இந்தியா வேற அல்லங்க. அவர் எங்க போனாலும் இந்தியா போதும். அவர் என்ன பேசணும், யாருக்காக தான் பேசணும்? இந்தியாவுக்காக தான் பேசணும். என்னுடைய இந்தியா என்ன சொல்லுகிறது, என்னுடைய இந்திய சட்டம் என்ன சொல்லுகிறது, இதைத்தான் அவர் சொல்லணுமே தவிர நான் என்ன சொல்றேன்னு சொல்லவே கூடாது. அந்த அதிகாரமே அவருக்கு கிடையாது. நான் சொல்றது புரியுதா? அவரு யாரை வெளிப்படுத்த அங்க வந்திருக்கிறார்? அவரு அம்பாசிடர் யாரை வெளிப்படுத்தினாங்க? தன்னையா, தன்னுடைய மனைவியா? யாரை வெளிப்படுத்த வந்திருக்கிறார்? இந்தியாவை. உங்களை ஆண்டவர் எதுக்கு தெரிந்து கொண்டிருக்கிறார்? யாரை வெளிப்படுத்தணும்? பரலோகத்தை வெளிப்படுத்த வேண்டும். தேவனை வெளிப்படுத்தத்தான் நீங்க இங்க இருக்கிறீங்க. அல்லேலூயா. ஆனா நீங்க எதை வெளிப்படுத்துறீங்க தெரியுமா? எனக்கு வேலை தாங்க முக்கியம், எனக்கு குடும்பம் தான் முக்கியம், எனக்கு குழந்தை தான் முக்கியம், எனக்கு என் உடம்பு தான் முக்கியம், எனக்கு என் வருமானம் தான் முக்கியம். நான் யாரை வெளிப்படுத்த விரும்பவில்லை. அப்படி தேவனை வெளிப்படுத்தாவிட்டால், தேவனுடைய வேலையை, அவருடைய ஊழியத்தை, அவருடைய சித்தத்தை நீங்கள் செய்யாவிட்டால் அதற்கு வேண்டிய ஆசீர்வாதம் உங்களுக்கு என்ன பண்ண முடியாது? நீங்கள் பார்க்க முடியாது. நீங்க தான் தடையாயிட்டீங்க. அல்லேலூயா. சரி, அப்ப உங்களுடைய வேலை என்ன? யாரை வெளிப்படுத்த வேண்டும்? தேவனையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் தேவனுடைய சித்தத்தையும் வெளிப்படுத்த வேண்டும். அதுக்குத்தான் தேவன் என்ன செய்திருக்கிறார்? உங்களை அழைத்திருக்கிறார். இப்போ அவர் அமெரிக்காவில் இருக்கிறாரு. ஆனால் அமெரிக்காவுக்கு அவருக்கு என்ன கிடையாது? சம்பந்தம் இல்லை. அவர் யார் அங்க வெளிப்படுத்தணும்? இப்ப நீங்க உலகத்தில் இருக்கிறீங்க. உலகத்தை உங்களுக்கும் ஆண்டவர் சொன்னார், நான் உலகத்தால் அண்ணாதது போல் அவர்களும். நீங்க யாரை வெளிப்படுத்தணும்? இப்ப வாசிங்க பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். நம்மளுடைய சிட்டிசன்ஷிப் எங்க இருக்குது பாருங்க. நாம் இங்கே உள்ளவர்கள், நாம் எதற்குரியவர்கள், நாம் எதற்கு சொந்தக்காரர்கள். பிலிப்பியர் 3:20. சீக்கிரம் வாசிங்க. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து. அப்ப நல்லா கவனிங்க, நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்கு? குடியிருப்புனா என்ன? குடியிருப்புனா என்ன? சிட்டிசன்ஷிப். நம்முடைய சிட்டிசன்ஷிப் எங்க இருக்கிறதா? பரலோகத்தில். அப்ப சொந்த ஊரு, நமக்கு சொந்த நாடு, சொந்த தேசம், நம்முடைய சொந்த ராஜ்யம் எது? பரலோகம். ஆனால் நாம் இப்ப அங்க இல்ல. எங்க இருக்கிறோம்?
உலகத்தில் இருக்கிறோம், பூமியில இருக்கிறோம். எதுக்காக இருக்கிறோம்? பூமியில எதுக்காக இருக்கிறோம்? பரலோகத்தை வெளிப்படுத்துவதற்காக இங்கே இருக்கிறோம். தேவனை வெளிப்படுத்துவதற்காக இங்கே இருக்கிறோம். தேவ சித்தத்தை வெளிப்படுத்துவதற்காகத்தான் இங்கே நம்ம இருக்கிறோம். அதுக்காக தான் இந்த உலகத்தில் நாம் வந்திருக்கிறோம். உங்களை இந்த உலகத்தில் அனுப்புனதே அவர் அதற்காகத்தான். நீங்க பிறந்ததே எதுக்கு தான்? நீங்க நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க பிறந்ததே எதுக்காகத்தான்? பிறந்த நாள் கொண்டாடுவதற்கு அல்ல. நீங்கள் பிறந்ததே எதுக்கு தான்? தேவனுடைய ராஜ்யத்தை வெளிப்படுத்தத்தான் நீங்க வந்திருக்கிறீங்க. இங்க ஏதோ ஒரு வேலையை கொடுத்து உங்களை ஆண்டவர் இந்த பூமிக்கு அனுப்பி இருக்கிறார். நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க பாத்தியா, கம்பெனிக்கு போய் வேலை. அந்த வேலைக்காக உங்களை தேவன் இங்க அழைக்கவில்லை. அந்த வேலைக்காக நீங்கள் பிறக்கவில்லை, இல்லையா? சில பேருடைய வாழ்க்கை வேலையிலே தொடங்கி வேலையிலே முடிஞ்சிடும். கம்பெனிலே வாழ்க்கை தொடங்கி கம்பெனிலே முடிந்து விடும். அவங்க வாழ்றதே அதுக்காகத்தான். நல்லா கவனிங்க. இந்த வாழ்க்கையை விட, உயிரை விட எது பெருசு? இப்ப வேலை பெருசா, உயிர் பெருசா? உயிர் பெருசுன்னா உயிரை கொடுத்தவர் யாரு? இப்ப யாரு பெருசு? உயிர் பெருசா, தேவன் பெருசா? இப்ப சொல்லுங்க, எது முக்கியம்? வேலையா இல்ல உயிரா? வேலை முக்கியமா, உயிர் முக்கியமா? இப்ப சொல்லுங்க, உயிர் முக்கியமா, தேவன் முக்கியமா? அப்ப நம்ம எது ரொம்ப ரொம்ப முக்கியம்? உயிரை விட. ஏன்னா அந்த உயிரை கொடுத்ததே யாருதான்? அவரு தானே. அப்ப நீங்க நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அதனால வேதம் சொல்லுகிறது, நீ உலகத்தை ஆதாயப்படுத்தினாலும் எதை நஷ்டப்படுத்திட்டு இருக்கிற? உன் ஜீவனை, உன் ஆத்துமாவை நீ நஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறாய். அதை விட இந்த உலகத்தில் மேன்மையானது எதுவுமே இல்லை. நம்ம கோபப்பட்டு பிரயோஜனம் இல்லை. அவங்க எனக்கு பரிதாபமாக இருக்கிறது. ஏன்னா விலையேற பெற்றது உங்களுக்குள்ள இருக்குதுங்க. என்ன சொல்லுங்க பாப்போம்? ஆத்துமா. எது அழிஞ்சு போயிடும்? உலகமே அழிந்து போய்விடும். உலகத்தையே நீ ஆதாயப்படுத்தினாலும் அதை விட மகிமையானது எது? ஆத்துமா. இந்த ஆத்துமாவுக்காக தான் யாரு வந்தா? இந்த ஆத்துமாவை அழிக்கத்தான் யார் வந்துட்டு இருக்கிறா? ரெண்டு பேருமே இதுக்கு தான் வரான். பத்தியா? ஆத்துமாவை எப்படியாவது ரட்சிக்கணும், பரலோகம் கொண்டு போயிடணும் தான் யார் வந்தது? இதை எப்படியாவது அழிக்கணும் தான் யார் வந்திருக்கிறா? தேவனும் இதற்காகத்தான் வரார், பிசாசும் இதுக்காக தான் வரானா? எவ்வளவு விலையேற பெற்ற ஆத்துமா உனக்குள்ள இருக்கிறது என்பதை நீ இன்னும் அறியவில்லை. அதனாலதான் நம்ம எது பின்னாடி ஓடிட்டு இருக்கிறோம்? உலகத்துக்கு பின்னாடி. இப்படியே போக போக என்ன ஆகும் தெரியுமா? நம்ம ஆத்துமா அறிவில்லாமல் போய்விடும். ஆத்துமா தேவனுடைய வார்த்தை இல்லாமல் போய்விடும். தேவனோடு உள்ள உறவு இல்லாமல் போய்விடும். ஆத்துமா கடைசியில் என்ன செய்து விடும்? மரித்து விடும். இதுக்கு தான் பிசாசு எப்படியாவது நம்ம ஏமாற்றி கொண்டிருக்கிறார். ஆகவே நீங்கள் விழித்துக் கொள்ளுங்கள். வேதம் சொல்லுகிறது, சீக்கிரமாக அவர் வரப்போகிறார். நீங்கள் ஆயத்தமாக வேண்டும், மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்த வேண்டும். ஆண்டவர் உங்களுக்கு 2000 வருஷம் கொடுத்துட்டார். இதுக்கு மேலே கொடுக்க டைம் இல்லை. ஏன்னா அவ்வளோதான், வருஷம் முடிகிறது, காலம் முடிகிறது. எப்பவுமே பார்த்தீங்கன்னா 7 நாளில் ஒரு நாள் ஓய்வு நாள் வரும், அப்படி தானே? வாரத்தில் எத்தனை நாள்? 7 நாளில் ஒரு நாள் என்ன? ஓய்வு நாள். அதே போல் 7 வருஷத்தில் 7வது வருஷம் என்ன? ஓய்வு வருஷம். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்போ 70 வருஷத்துக்கு ஒரு வருஷம் என்னது? ஓய்வு வருஷமா? 70 மாசத்துக்கு ஒரு மாசம் ஓய்வு மாதம். 70 வருஷத்துக்கு ஒரு வருஷம் என்னது? ஓய்வு வருஷமா? அதே போல 7000 வருஷத்துக்கு 1000 வருஷம் ஓய்வு வருஷம். அதுதான் 1000 வருட அரசாட்சி. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? இப்போ 7000 வருஷம் முடிய போதா இல்லையா? ஆண்டவர் 6000 வருஷம் முடிஞ்சிருச்சா? இப்போ எது நடந்துகிட்டு இருக்குது? 6000 வருஷம் தாண்டி எது போயிட்டு இருக்குது? இப்போ 7000 வருஷத்துக்குள்ள போக போகிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? 7 நாள் முடிஞ்சு வச்சுன்னா அடுத்தது என்ன நாள்? ஓய்வு நாள் இல்லையா? அதே போல இப்ப 6000 வருஷம் முடிஞ்சு விட்டது. சரித்திரம் சொல்லுகிறது 6000 வருஷம் முடிந்து விட்டது. இப்ப 7000த்துக்குள்ள போக போறோம்னா என்ன அர்த்தம்? 1000 வருஷம் அரசாட்சிக்குள்ள போக போகிறோம் என்று அர்த்தம். அப்படின்னா ஆண்டவர் சீக்கிரமாக வரப்போகிறார். நீங்கள் செய்த பலனுக்குண்டான, செய்த கிரியைகளுக்குண்டான பலனை தரப்போகிறார். இப்ப என்ன பலன் கொடுப்பார் உங்களுக்கே தெரியும். இப்போ நமக்கு தெரியாதா? நான் இந்த மாசத்துல 10 நாள் தாங்க வேலைக்கு போயிருக்கேன் அப்படின்னா சம்பளம் எத்தனை நாளைக்கு தான் வரும்? இந்த மாதம் நான் ஒரு 20 நாள் தாங்க வேலைக்கு போனேன்னா உங்களுக்கே தெரிஞ்ச கால்குலேட் பண்ணிடுவீங்க நீங்களே எவ்வளோ சம்பளம் வரும். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் என்ன செஞ்சுருக்கிறீங்க அங்கே, அவங்க உங்களுக்கு என்ன அங்கே இருக்க கிடைக்க போகுது பலன்? சொல்லுங்கள் சொல்லுங்களேன். ஏதாவது ஒருத்தர் யாராவது சொல்லுங்க பார்ப்போம். நான் இது செஞ்சுருக்கிறேங்க ஆண்டவருக்காக, நிச்சயமாக இதுக்கு எனக்கு பலன் உண்டு. ஏதாவது சொல்லுங்கள் பார்ப்போம். யாராவது என்ன பண்ணியிருக்கீங்க? எதுவுமே இல்லையா? அப்போ உங்களுக்கே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஒரு பலனும் இருக்க போகிறது இல்லை உங்களுக்கு. இங்கேயும் ஒன்றும் இல்லை, அங்கேயும் ஒன்றும் இல்லை. நான் சொல்கிறது புரியுது உங்களுக்கு? இங்கே ஒன்றும் இல்லைன்னா பரவாயில்ல, இதை நம்ம விட்டுட்டு போகிற இடம், போய் வாழ்கிற இடத்துல தான் நம்ம சேர்த்து வைக்கணுமே.
நீங்க வேலை செய்றீங்கன்னா எந்த எந்த இடத்துல இடம் வாங்குவீங்க? சொந்த ஊர்ல தானே வாங்குவீங்க. எங்க சேர்த்து வைப்பீங்க? இப்போ நான் இப்போ உங்களுக்கு இப்பதான் சொல்லிட்டேன், உங்க குடியிருப்பு எங்க இருக்கு? அப்ப எங்க சேர்த்து வைக்கணும்? இப்போ இயேசு என்ன சொன்னார்? உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே தானே உங்கள் இருதயம் இருக்கும். அப்ப உங்க பொக்கிஷம் எங்க இருக்கணும்? அப்பதான் உங்க இருதயம் எங்க இருக்கும்? எவ்வளவு பொக்கிஷம் இருக்கு உங்களுக்கு? வேலைக்கு போய் சம்பாரிச்சு நகை வாங்கி போட்டுக்கிறீங்களா? அது இல்லையே, அது இல்லை பொக்கிஷம். அதெல்லாம் மண்ணுக்கு போக போகுது. நீ அங்க என்ன சேர்த்து வச்சிருக்கிற? அவருக்கு நீ என்ன செய்த? சபைக்கு நீ என்ன செய்த? ஒரு டீயாவது போட்டுக்கணுங்கன்னா அதையும் யாரும் செய்யறதில்லை. யோசிச்சு பாருங்க. எதையுமே ஆனா ஆண்டவர் எனக்காக பரலோகத்தை அப்படி திறக்க வேண்டும், என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். அப்போ நீ என்ன தெரியுமா சொல்லுவ? பத்தல ஆண்டவரே, நீ போடுறது போல ஓட்ட பாக்கெட்லேயே போட்டுங்கிறீ, அப்புறம் எங்கேருந்து அது நிரம்பும்? அப்போ நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் அழைத்த தேவன் உண்மை உள்ள அவருக்குன்னு செஞ்சிட்டினா, அமெரிக்கா எப்படி தன்னுடைய தூதர் அங்கு அனுப்பி அமெரிக்காவில் அவருக்கு வேண்டியதெல்லாம் யார் செஞ்சிட்டு இருக்கிறது? இந்திய அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. அதனால் அவர் வேலையை, அவர் சித்தத்தை, அவர் ஊழியத்தை, அவர் விருப்பத்தை நீ செய்தால் அங்கே தடையே இருக்காது, குறையே இருக்காது. பரலோகத்திலிருந்து கர்த்தர் வாசலை திறப்பார். உலகமே பஞ்சத்தில் இருக்கும், உன்னை கர்த்தர் போஷித்து கொண்டே இருப்பார். 5000 பேர் வந்துட்டாங்க, சாப்பாடு வேணும். ஆண்டவர் என்ன பண்ணார்? இந்த வனாந்திரம் ஆயிற்று. வனாந்திரத்தில் யாருக்கிட்ட போகிறது? எத்தனை பேருக்கு? இப்போ நமக்கே 30 பேர் சாப்பாடு வேணும், முன்னாடியே ஆர்டர் கொடுக்கணும். என்னப்பா, போன வாரம் விவேக் முன்னாடியே வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு? இந்த 30 பேருக்கு முன்னாடியே வந்து ஆர்டர் பண்ணார். இல்லை, ஆர்டர் கொடுத்து அதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும். திடீர்னு 5000 பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும். அது புருஷர்கள் மட்டும். அப்போ எல்லாரும் சேர்த்தா 25,000 30,000 பேர்கிட்ட வருது. 30,000 பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும், எதுவுமே இல்லை. இப்போ எல்லாரும் கேட்குறாரு, நீங்கள் கொடுங்கன்றார் ஆண்டவர். எது நாங்கள் கொடுக்குறதா? நாங்களே உங்களை தேடி தான் வந்துக்கிறோம், எங்களுக்கே நீங்கள் தான் ஆண்டவரே கொடுக்கணும், எங்களை போய் கொடுக்க சொல்கிறீங்க அப்படி. சரி போ போ உட்கார வைப்போ, உங்களை பற்றி எனக்கு தெரியுமே அப்படி போய் உட்கார வைங்கன்ட்டார். இவங்களுக்கு ஒரே ஆச்சரியம்னா உட்கார வைக்க சொல்கிறாரு. இப்போ உட்கார வச்சுட்டு கேட்க இவனை தானே கேட்பான். நீ தானே உட்கார வச்ச? இன்னும் பெருசாக பந்தி போடுற மாதிரி உட்கார வச்சுட்ட, எவ்வளோ நேரம் உட்கார்றது கேட்பானா இல்லையா? இவங்களுக்கு அது வேற பயம், நம்மளை போய் உட்கார வைக்க சொல்கிறாரு. நம்மளை கேட்டானா உட்காரவன், எங்கே என்ன இருக்குது உட்கார சொல்கிறேன் அப்படி தான் கேட்பானா இல்லையா? சரி உட்கார வைங்கன்ட்டாரு. எதுவுமே இல்லை. அங்கே இன்னைக்காவது ஆர்டர் பண்ணுறீங்க, உடனே வந்துடுது. அங்கே எங்கே ஆர்டர் பண்ணுறது? அது வனாந்தரத்தில் உட்காந்துக்கிறாங்க எல்லாம். ஒன்றும் இல்லை, சிம்பிள். அவர் சொல்கிறாரு, அதில் தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். பிதாவே, வேற மேலே ஹெட் குவார்ட்டர் மேலே இருக்கு, அல்லல்ல குறையாத பரலோகத்தினுடைய பொக்கிஷம் பிதாவே அப்படின்னாரு. அனுப்பிட்டார். வந்துங்கன்னு எடுக்க 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 5000 பேர் இல்லை, 50,000 பேர் இல்லை, 5 லட்சம் பேராக இருந்தாலும் வந்துக்கிட்டே இருக்கும். அவன் வானானா தான் இது நிற்குமே, ஆள் இல்லைனா தான் இது நிற்கும். அளவு 5000 10,000 அளவுல இல்லை, போயினே இருக்கும். எடுத்துக்க போ போ எடுக்க எடுக்க வந்துக்கினே இருக்கும். எவனுமே எடுக்க ஆள் இல்லைன்னா மீந்து போயிருக்கும். அந்த மாதிரி கொடுப்பாரு உனக்கு கர்த்தர். ஆனா இப்படி கொடுக்கிற ஆண்டவருக்கு 10ல் 1 கூட நமக்கு என்ன பண்ண மாட்டேது, கை வர மாட்டேது. அப்போ ஆண்டவர் பார்த்தாரு, நீ உனக்கு கொடுத்து வேஸ்ட் அப்படின்னு வேற ஆண்டவர். அல்லேலூயா. இப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், இப்படி தான் கர்த்தர் கொடுப்பார். கொடுக்கிறவனுக்கு தான் கொடுப்பார். இறைக்கிற கிணறு தான் சொரகம். அதை நமக்கு எல்லாம் தெரியும். தெரியாமலால் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம என்ன பண்ணுறோம். பிசாசு உங்களை ஏமாத்துறான்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதில் உனக்கு வேண்டிய ஆசீர்வாதம் உனக்கு வந்துடக்கூடாதுன்னு சொல்லி பிசாசு ஒன்று என்ன பண்ணிட்டு இருக்கிறான், ஏமாத்திக்கிறான். அதனால தான் இன்னும் கடன்லேயே இருக்கிறோம் நம்ம, இல்லையா? ஏன்? அவருக்கு கடன்காரனாக இருக்கிற வரைக்கும் நீ இங்கே கடன்காரனாக தான் இருக்கணும், அப்படி தானே? அப்போ நீங்கள் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும், தேவனுடைய ஆசீர்வாதத்தை எடுக்க எடுக்க குறையவே குறையாது. இப்போ அப்படிப்பட்ட அந்த ராஜ்யம், இப்போ அமெரிக்காவினுடைய ஒரு பிரசிடென்ட் ஒரு அம்பாசிடரை கொண்டு வந்து இந்தியாவில் வச்சா இந்தியாவே பஞ்சத்தில் இருக்கட்டும். நான் அமெரிக்காவுடைய எம்பசி இந்தியாவில் எப்படி இருக்காது, செழிப்பாக இருக்கும். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இப்போ ஒரு சாதாரண அமெரிக்கா கவர்மெண்ட்டே இந்த அளவுக்கு உனக்கு சப்ளை பண்ண முடியும்னு சொன்னால், பரலோக ராஜ்யத்தினுடைய அம்பாசிடரா நீங்க சபை மக்கள், அப்போ பாருங்க உங்களுக்கு எங்க பஞ்சமே கிடையாது. அல்லேலூயா. இப்போ கவனிங்கள, இப்போ நீங்க பரலோகத்துக்கு போன ஆசைப்படுறீங்க, நீங்க போயிட்டீங்கன்னா இதெல்லாம் நடக்குமா? எதுவுமே நடக்காதே. பரலோகத்தில் அற்புதம் நடக்குமா? ஏன்? அங்க அற்புதத்துக்கு அவசியம் இல்லை. நான் சொல்றது புரியுதா? அங்க போய் 5 அப்பத்தை 5000 பேருக்கு மாத்தி நீ கொடுக்க முடியுமா பரலோகத்தில்? நோ. ஏன்? அங்க பசியே இல்லை.
தாகத்துக்கு கண்மலையை பிளக்க முடியுமா? ஏன் அங்க தாகமே இல்லை. நீங்க நல்லா புரிஞ்சு, அற்புதமே அங்க அவசியமே இல்லை. பரலோகத்துல வல்லமை தேவையே இல்லை, பயன்படாது. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இப்போ நீங்க இங்கதான் ஏசி இருக்கு, இதெல்லாம் போட்டிருக்கோம் நமக்கு. இதே நீங்க ஊட்டிக்கு போயிட்டீங்கன்னா, கொடைக்கானலாம் போய் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், யாரு வீட்லையுமே என்ன இருக்காது? ஏசி இல்லை, ஃபேனே கிடையாது. யாரு வீட்லையும் ஃபேனே கிடையாது. எனி டைம் எல்லா டோரும் க்ளோஸில் தான் இருக்கும், சைலண்டாக இருக்கும், ஒரு சின்ன சவுண்டு கேட்காது, அமைதியாக இருக்கும், சுத்தமான காற்று, டஸ்டே கிடையாது, பொல்யூஷனே கிடையாது, ரொம்ப அமைதியாக இருக்கும், காமாக இருக்கும். சின்ன சவுண்டுனாலும் பெருசாக கேட்கும். இந்த ஏசி ரூமில் கேட்குதுல்ல, அந்த மாதிரி கேட்கும். ஃபேன் கூட யார் வீட்லேயுமே கிடையாது. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? ஆனால் இங்கே நம்ம ஃபேன் இல்லாமல் இருக்க முடியுமா? அந்த மாதிரி தான் பரலோகம். அங்கே தேவையில்லை எதுவுமே. அங்கே ஏசி தேவையில்லை, ஃபேன் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. ஏன்? அங்கே வெயிலுக்கு வேலை இல்லையே. வெளிச்சம் இருக்கும், ஆனால் வெக்க இருக்காது. வெளிச்சம் வரும், வெக்க இருக்காது. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? அது போல தான் இங்கே தான் நமக்கு அது தேவை. இங்கே தான் ஃபேன் தேவை, இங்கே தான் ஏசி தேவை, எல்லாம் இங்கே தான் தேவை. அதனால் வல்லமை உனக்கு இங்கே தான் தேவை, பரலோகத்தில் தேவையில்லை. அதிகாரம் இங்கே தான் தேவை, பரலோகத்தில் தேவையில்லை. ஜபம் உனக்கு இங்கே தான் தேவை, பரலோகத்தில் தேவையில்லை. அதனால தான் நீ என்ன ஆசைப்படுற, நான் அங்கே போயிடணும். ஏமாத்தலாம்ல, வேலையை ஏமாத்துறது. இந்த வேலையை முடிச்சாதான் அங்கே வர முடியும். நீங்கள் புரிஞ்சுங்க. இப்போ உதாரணத்துக்கு இயேசு 3.5 வருஷத்தில் ஒரு வேலையை முடிச்சாரா? எத்தனை வருஷம்? உங்களுக்குன்னு ஒரு வேலையை வச்சிருக்கிறாரு, அதுவும் 3.5 வருஷம் தான் வச்சுங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இயேசுக்கு 3.5 வருஷம் அவர் வேலை செய்யறதுக்கு. அந்த 3.5 வருஷத்தில் 3 வருஷம் முழுவதும் அவர் அதை தான் செய்தார். இடையில வாரத்தில் ஒரு நாள் மட்டும் செய்தாரா? வாரத்தில் 2 நாள் மட்டும் ஊழியம் செய்தாரா? இல்லை, 3.5 வருஷத்தில் எல்லா நாளும் என்ன பண்ணார்? இப்படி உங்களுக்கு 3.5 வருஷம் வச்சுங்க. ஆனால் நீங்கள் எல்லா நாளும் என்ன பண்ண போகிறதில்ல, செய்ய போகிறதில்ல. வாரத்தில் ஒரு நாளா? அந்த ஒரு நாள் கூட என்ன பண்ணுறீங்க? செய்யறதில்லை. ஏமாத்திடுறீங்களா? இப்போ நம்ம தான் சபைக்கே வர்றது இல்லையே, அது யோசிச்சு பாருங்க. இப்போ என்ன ஆகுது தெரியுமா? இந்த ஒரு நாள் வேலை செய்யணும், அது செய்யாததுனால 7 நாள் இப்போ நீ கஷ்டப்படுற உலகத்தில் போய். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? 3.5 வருஷம் கரெக்டாக 3.5 வருஷம் முழுவதும் அந்த வேலையை செஞ்சு முடிச்சிட்டார், பரலோகத்துக்கு போயிட்டார். நமக்கும் 3.5 வருஷம்னே வச்சுக்கிங்க. ஆனால் எல்லா நாளும் நீங்கள் அவருடைய வேலையை செய்யலை. எத்தனை நாள் தான் செய்றீங்க வாரத்தில்? அப்போ வாரம் முழுவதும் கஷ்டம், ஒரு நாள் மட்டும் செய்கிறீங்க. அடுத்த வாரம் முழுவதும் கஷ்டம், ஒரு நாள் மட்டும் செய்கிறீங்க. அந்த ஒரு நாளும் செய்யறது இல்லை. இப்போ கஷ்டம் இன்க்ரீஸ் ஆகினே போயினுக்குது. ஆண்டவர் என் கஷ்டத்தை எடுத்து போடுங்கன்னு. ஆண்டவர், நான் இங்கே கஷ்டப்படுறதுக்கு உன்னை நான் அனுப்பலையே. நான் உன்னை அனுப்புனது எதுக்கு? கஷ்டப்படுறதுக்கா? இல்லை. நீ யாரு? நீ எங்கேருந்து வந்திருக்கிற? உன் குடியிருப்பு எங்க? நீ எங்க உள்ள ஆளு? பரலோகத்தில் உள்ள ஆளு. ஆனால் எங்க வேலை செஞ்சிட்டு இருக்கிற? உலகத்துக்கு வேலை செஞ்சிட்டு இருக்கிற. பரலோகத்துக்கு வேண்டி, பரலோகத்தினுடைய ஆளு, உனக்கு வேண்டிய ஆசீர்வாதம் எல்லாம் எங்கிருந்து வரும்? ஆனால் எங்க நீ தேடிக்கிட்டு இருக்கிற? பத்தியா, நீ யார் என்பதையே நீ மறந்து விட்டாய். ஒரு மனுஷன் ரொம்ப 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 பரிதாபத்துக்குரிய நிலைமை என்ன தெரியுமா? அவன் யார் என்பது அவனுக்கே தெரியாதுதான். தெரியுமா? இப்போ நீங்கள் கரெக்டாக முடிஞ்சவொடனே வீட்டுக்கு போயிடுறீங்க. ஏன்? கரெக்டாக தெரியுது, இதுதான் என் வீடு. சில பேருக்கு தெரியல. அவன் வீடு அவனுக்கு தெரியலன்னா என்ன பண்ணுவான்? இப்படியே தான் போய். ஏன்னா அவனுக்கு என்னென்ன அப்படிதான் நீங்க இருக்கீங்க எல்லாருமே. உங்க வீடு எது? நீ எதை தேடி ஓய்னுங்கிற? ஆண்டவர் பாப்பார், அழப்பா நீ யாருன்னே. அப்படி இருக்கும்போது மற்றவனுக்கு போய் என்ன சொல்லுவ? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்போ உங்களை நீங்களே மறந்து விட்டீர்கள். நீங்கள் யார் என்பது உங்களுக்கு தெரியல. நீ எங்கிருந்து வந்திருக்கீங்க? எங்கிருந்து வந்திருக்கீங்க சொல்லுங்க. எங்க போறீங்க? இங்க எதுக்கு இருக்கீங்க? அவருடைய வேலை இங்க செய்யறதுக்கு தான் இங்க வந்திருக்கிறேன். நான் அதுக்கு தான் இங்க இருக்கிறேன். நான் அங்கேயே இருக்கணும் அப்படின்னு அவர் விருப்பம்னா எங்கே அவர் எனக்கு என்ன இங்க அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லையே. எங்க வச்சிருந்திருப்பாரு? மனுஷனை எங்க உண்டாக்கினார் சொல்லுங்க? பூமியிலே மனுஷனை மண்ணினாலே உண்டாக்கினார். தூதனை எங்க உண்டாக்கினார்? ஏன்? அவருக்கு தெரியும் யாரை எங்க உண்டாக்கணும், யாரை எங்க வைக்கணும்.
நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? பரலோகத்துல தூதன் இருக்கணும், அதனாலதான் பரலோகத்தில் அவனை உண்டாக்குனார். மனுஷன் பூமியில தான் இருக்கணும், அதனால தான் பூமியில உண்டாக்குனார். ஏன்? அவன் வேலை இங்கதான் இருக்கு. தூதனுடைய வேலை என்ன? ஆராதிக்கணும். அப்ப அவன் எங்க இருக்கணும்? உன் வேலை என்ன? ஆளுகை செய்யணும். எங்க இருக்கணும்? பூமியில தான் இருக்கணும். அங்க ஆளுகை செய்ய முடியாது, ஆல்ரெடி அங்க இருக்கிறார் ராஜாதி ராஜா, ஆளுகை செய்யும். அவர் புள்ள நீயும் ஆளுகை செய்யணும். அங்க வந்து அதை செய்ய முடியாது, எங்க தான் செய்யணும். அதனால தான் பூமியை உண்டாக்குனதே, உனக்காகத்தான் பூமியை உண்டாக்குனதே. நீ ஆளுகை செய்ய தான் உன் கையில கொடுத்ததே. ஆனா நீ இது வேணா அங்க வந்துடுறன்ற. அல்லேலூயா. இப்ப நல்லா நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் உன் கையில் அதிகாரத்தை கொடுத்து, ஆளுகை கொடுத்து, அம்பாசிடர் என்கிற ஸ்தானத்தை கொடுத்து, உனக்கு வேண்டியது எல்லாவற்றையும் கொடுத்துட்டு இருக்கிறார். எல்லாமே அவர் உங்களுக்கு செய்வார். அப்ப நீங்க யாரு? தேவனுடைய ராஜ்யத்தின் பிரதிநிதிகள். சத்தமா சொல்லுங்க. ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் த கிங்டம் ஆஃப் காட். அப்படின்னா என்ன? நீங்க எதை வெளிப்படுத்துறீங்க? இப்போ உங்களை நீங்க அப்படியே பார்க்கணும்னா எங்க பார்க்கலாம்? கண்ணாடியில் போய் நின்னீங்கன்னா உங்களை அப்படியே அது காட்டுதா? இப்போ பரலோகம்னா என்னங்க, எப்படிங்க இருக்குன்னு சொல்லி யாராவது கேட்டீங்கன்னா நீங்க என்ன சொல்லணும்? என்ன பார்க்கறல்ல, நான் தான். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர்கிட்ட வந்து, ஆண்டவரே பிதாவை எனக்கு காட்டும் என்று சொல்லணும். இயேசு என்ன சொன்னார்? என்ன கண்டவனை கண்ட. இப்போ உங்களுக்கு இயேசுவையே எனக்கு காட்டு, நான் தான் பார்த்துக்க. பரலோகம் எங்க இருக்குது? பரலோகம் பரலோகம் சொல்லிட்டு இருக்கிறேன், எங்க இருக்கு பரலோகம்? நான் தான் பார்த்துக்க. ஏன் பரலோகம் கோவப்படுமா? பரலோகம் உலகத்துக்கு போகுமா? உலகத்தில் இருக்கிறவனை கூட்டிட்டு தான் நம்ம எங்க போகணும். ஆனா இப்போ பரலோகமே நிறைய பரலோகம் இன்னைக்கு காணோம், எங்க போயிருச்சு? பத்தியா இன்னைக்கு எப்படி இருக்கிறோம் பார்த்தீங்களா? ரொம்ப 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 பரிதாபமான நிலைக்கு நம்ம போய் கொண்டிருக்கிறோம். தயவு செய்து உங்கள் கண்களை திறந்து பாருங்கள். நீங்கள் யார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். எங்கிருந்து வந்திருக்கிறீங்க? நம்பர் 2. நம்பர் 3 எங்கே போக போறீங்க? நம்பர் 4 ஏன் எங்கே இருக்கிறீங்க? நம்பர் 5 உங்களை குறித்த தேவ நோக்கம் என்ன? உங்களை எதுக்கு இங்கே அனுப்பினார்? இயேசு எதுக்கு இங்கே அனுப்பினார்? அதே பிதா தான் உங்களை இங்கே அனுப்பியிருக்கிறார். அவருக்கு சரியா தெரியும் நான் எதுக்கு வந்திருக்கிறேன், என்ன செய்யணும், எங்க நான் போகணும், கரெக்டாக தெரிஞ்சிருக்கு. இப்போ அதே மாதிரி நீங்கள் வந்திருக்கிறீங்க, என்ன செய்ய வந்திருக்கிறீங்க? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நீங்க உங்க குடும்பத்தை காக்குறீங்க, குழந்தைகளை பார்க்குறீங்க, வேலை செய்றீங்க, இதெல்லாம் டியூட்டி. பட் பர்பஸ் என்ன? நான் சொல்றது புரியுதா? நோக்கம் எதுக்காக? உங்களை உண்டாக்கின நோக்கம் ஒன்று இருக்குல்ல, அது எதுக்காக? அதை நீங்கள் அறிந்து அதை செயல்படுத்த வேண்டும். அதுக்கு தான் இங்கே தேவன் உங்களை வைத்திருக்கிறார். அதுதான் சபையினுடைய விருப்பம், சபையினுடைய சித்தம். சபை உண்டாக்கின நோக்கமே அதுக்காகத்தான். இப்போ ஒன்றும் இல்லை, பரிசுத்த ஆவியானவர் வந்த பிறகுதான் சபை உண்டானது சொன்னேன் இல்லையா? இப்போ இயேசு வந்தார். இயேசு வந்த உடனே ஞானஸ்தானம் எடுத்துட்டு பரிசுத்த ஆவியானவர் மேலே வந்தாரா? பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்ட உடனே அவர் எங்கே போயிட்டார்? வனாந்திரத்துக்கு போனார். ஓகே, அதுக்கப்புறம் பிசாசை ஜெயித்தார். அதுக்கு பிறகு ஊழியம் செய்ய தொடங்கிட்டாரு. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? பிரசங்கப்பட தொடங்கிட்டாரு. மனம் திரும்புங்கள். இப்போ அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் வந்தாரா? பெற்றுக்கொண்டவர்கள் அப்போஸ்தலர்கள் எல்லாரும் எழும்பி என்ன பண்ணாங்க? பிரசங்கம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா? ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆவியானவர் வந்தார், இயேசு மேல ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டார். அப்போஸ்தலர் 2ல பரிசுத்த ஆவியானவர் வந்தார், ஊழியத்தை இவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது வரைக்கும் செய்யாதவர்கள் ஆவியானவர் வந்த உடனே என்ன பண்ணிட்டாங்க? செய்ய தொடங்கினார்கள். ஏன் காரணம் என்ன? பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் என்ன பண்ணலை, இன்னும் பெற்றுக்கொள்ளவில்லை. நீங்கள் அதைத்தான் கேளுங்கள், அதைத்தான் தேடுங்கள். சொன்னதே அதுக்காக தான். நம்ம எதை கேட்டுக்கிட்டு இருக்கிறோம்? அதை தவிர எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். கிடைக்காது. அவர் வந்தால் தான் இது கிடைக்கும். ஏன்னா முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அவர் தான். அதை தேடு, எல்லாவற்றையும் உனக்கு நான் கூட கொடுப்பேன். அல்லேலூயா. அப்ப நல்லா நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய ராஜ்யமாக, ராஜ்யத்தின் பிரதிநிதியாக சபையை தேவன் வைத்திருக்கிறார். சபை இந்த பூமியில் இருக்கிற நோக்கமே பரலோகத்தை வெளிப்படுத்துவதற்காகத்தான். பரலோகத்துக்கு சபை போவது அல்ல, பரலோகத்தை பூமியிலே வெளிப்படுத்தத்தான் சபை இருக்கிறது. அப்போ உங்களுடைய வேலையே உலகத்துக்கு தெரியாது இயேசு யாருன்னு. உங்க மூலமா தான் அவர்கள் தெரிந்து கொள்ளணும். பரலோகம் எப்படி இருக்கும் தெரியாது, உங்க மூலமா தான் தெரிந்து கொள்ள வேண்டும். ஸோ அவங்க எப்பவுமே ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்களே, அவங்க எப்பவுமே ரொம்ப ஹாப்பியா இருக்கிறாங்களே, என்ன காரணம்? ஏன் அவங்க எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி, அவங்க மட்டும் எப்படி இருக்கிறாங்க? பதறாம இருக்கிறாங்களே, கவலையே படுறது இல்லையா அவங்க? எப்படிங்க அப்படின்னு வந்து கேட்கணும். ஆனால் நீயே பக்கத்து வீட்டில் போய் கவலைப்படுற, நீயே பக்கத்து வீட்டுக்கார்ட்ட போய் கடன் கேட்டுருக்கிற, அவன் என்ன பண்ணுவா? நம்ம சர்ச்சுக்கு போவாதே நல்லது தான். போகாத போதே டெய்லி வந்து கேட்குறான். போனோம்னா போகும்போதே கேட்டுருவான், வானா
அப்போ நல்லா நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் இன்னும் பரலோகத்தை முழுமையாக வெளிப்படுத்தவில்லை. காரணம், தேவனுடைய இன்னும் நீங்கள் அறிந்து கொள்ளவில்லை. தேவனை அறிந்து கொள்வது என்று சொன்னால் அவர் அனுபவிப்பது, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது. எப்படி அனுபவிப்பது? அவருடைய வார்த்தையின்படி நீங்கள் நடந்தால் உங்களுக்கு வேண்டியது எல்லாமே கர்த்தர் கொடுப்பார். ஒரு காரியத்தை செய்யினார்னா செய்வதற்கு வேண்டியதை ஆயத்தப்படுத்திட்டு தான் சொல்கிறார், இதை செய். என்னால் செய்ய முடியலன்னு சொல்கிறீங்க, அப்படி தானே? நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? ஏம்பா இதை செய்ப்பா அப்படி சொன்னால் என்ன அர்த்தம்? இப்போ நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு ஒரு வேலையை விடுறீங்க. வேலையை நீங்கள் ஒரு வேலையை செய்ய சொன்னால் அந்த வேலையை செய்வதற்கு என்னென்ன வேணுமோ அதை கொடுத்துட்டு தான் செய்ய சொல்லுவீங்க. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? இப்போ உங்கள் பிள்ளைய போய் நீ வீட்டில் போய் உன்னுடைய ட்ரெஸ் எல்லாம் நீயே வாஷ் பண்ணுன்னு சொல்கிறீங்க. அப்போ நீ ட்ரெஸ் வாஷ் பண்ணணும்னா ட்ரெஸ்ஸு வாஷ் பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும் சொல்லுங்களேன்? சோப்பு, தண்ணி, ப்ரெஷ்ஷு எதுவுமே இல்லை. நீ போய் துணி துவையினா நீங்கள் சொல்லுவீங்களா? முதல்ல வானான்னிடுவீங்க. வேணாம்மா நீ துவைக்க வேணான்னிடுவேன். ஏன்? தண்ணி இல்லை, இன்றைக்கி தண்ணி வரல, அதனால் சோப்பு இல்லை. நீ என்ன பண்ண வேண்டாம், நீ செய் அப்படின்னு சொல்கிற. அப்போ என்னென்னலாம் இருக்காங்க? அப்போ ஒரு காரியத்தை செய்யினார்னா எல்லாம் இருக்குது உங்ககிட்ட, அதனால தான் செய்யின்றாரு. என்கிட்ட எதுன்னா தெரியுது, என்கிட்ட ஒன்றும் இல்லை, என்ன நீ போய் சொல்கிற? நான் சொல்றது புரியுது உங்களுக்கு? உங்ககிட்ட இல்லாத ஒன்று ஆண்டவர் நீ செய்யின்னு சொல்லவே மாட்டாரு. நான் சொல்றது புரியுது உங்களுக்கு? நீங்க என்கிட்ட ஒண்ணுமே இல்லையே அப்படின்றீங்க, அது என்ன? அது நீங்க போய் சொல்றீங்கன்னு அர்த்தம். ஸோ அதனால எல்லாவற்றையும் கர்த்தர் ஒரு காரியத்தை செய்வதற்கு வேண்டியது எல்லாத்தையும் கொடுத்துட்டு தான் அவர் அதை செய்ய சொல்லுகிறார். நீங்கள் புறப்பட்டு போங்கள் சொன்னாரா? எல்லாம் அங்கங்கே உங்களுக்கு வேண்டியதெல்லாம் வரும். என்ன தேவையோ அது அங்கே சப்ளை கிடைக்கும். நீங்கள் போனால் தான் கிடைக்கும், போகிற வரைக்கும் கிடைக்காது. இப்போ ஆண்டவர் கேட்குறாருல, நீங்கள் போயிட்டு வந்தீங்களே ஊழியத்துக்கு, ஏதாவது உங்களுக்கு குறை இருந்ததா கேட்குறாருல சீஷர்களை பார்த்து. சீஷர்கள் என்ன சொல்கிறாங்க? ஆமாம் ஆண்டவரே, ஒரு கிளாஸ் தண்ணி கூட ஒருத்தனும் கொடுக்கல எனக்கு. அப்படி சொன்னானா? இல்லை. ஆண்டவர் எங்களுக்கு எந்த குறையுமே, ஒருத்தன் எங்களுக்கு சாப்பாடு கொடுத்தான், ஒருத்தன் எங்களுக்கு டீ போட்டு கொடுத்தான், ஒருத்தன் எங்களுக்கு வேண்டியதெல்லாம் செய்து கொடுத்தான். இப்போ நீங்கள் ஊழியத்துக்கு வந்தீங்க, நம்மளும் அதை போய் பார்த்தோமா இல்லையா? ஊழியத்துக்கு போகும்போது யார் யார் வீட்டில் என்னெல்லாம் கொடுத்தாங்க, நீங்கள் யாருன்னே அவங்களுக்கு தெரியாது, எப்படி தானே? அப்போ தான் நம்ம போகிறோமே ஊழியத்துக்கு. அவங்க என்ன பண்ணுறாங்க? நமக்கு டீ போட்டு கொடுக்குறாங்க, பிஸ்கட்டு கொடுக்குறாங்க, பாருங்கள் எல்லாம் கிடைக்குதா? வேறு கொய்யாக்கா கொடுத்துருக்குறாங்க, எல்லாம் கொடுத்தா. இப்போ இதுவே நீங்கள் வீட்டில் இருந்தால் கிடச்சிருக்குமா? வீட்டில் இருந்தால் கிடைக்குமா? நீ போனதுனால தானே. இப்போ ஆண்டவர் சொல்கிறார், எவ்வளோ வார்த்தை, எவ்வளோ உண்மைன்னு பாருங்கள். நீ போ, என் வேலையை செய்ய, உனக்கு ஏதாவது குறை இருந்தால் என்கிட்ட கேள்ற. நீ கேட்க முடியாது, கேட்க விட மாட்டேன். அல்லேலூயா. ஆனால் நல்லா கவனிங்க, ஆனால் இது எதுவுமே செய்யலை, நீங்கள் கேட்டுக்கினே இருக்கிறீங்க, ஆண்டவரே தாங்க, ஆண்டவரே தாங்க, ஆண்டவரே. ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார். என்னத்துக்கு? போனால் கிடைக்குது, நீ போவே மாட்ட. கொடுங்கன்னா நான் கொடுக்க முடியாது. ஏன்? அது அங்கே தான் இருக்குது ரெடியா. அங்கே போனால் அதை செய்தால் அது கிடைக்கும், அவ்வளோதான். அல்லேலூயா. இப்போ நல்லா நீங்கள் தண்ணி வேணும்னா கிணறு நோன்னா தானே தண்ணி வரும். நம்ம இப்போ பைப்பில் வருது, சுவிட்ச் போட்டுக்கிறோம், அதை விட்டுருங்க. அப்போ தண்ணி வேணும்னா ஒரு குடும்பத்தில் என்ன பண்ணுவாங்க? அவங்க போய் இறங்கி அவங்களே என்ன பண்ணுவாங்க? அவங்களே ஆள் வச்சுலாம் இல்லை, அவங்களே டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுவாங்க? ஆமாம், துறவில் அந்த கிணறு நோண்டு இது பண்ணுவாங்க. அதன் பிறகு என்ன கிடைக்கும்? தண்ணி சுரக்க ஆரம்பிக்கும். அது தண்ணி வேணும் கேட்டாலாம் கிடைக்காது. நீ எதுவுமே கேட்கறதுனால கிடைக்காது. அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க. ஆண்டவரே எனக்கு இதை தாங்க, அதை தாங்க, தயவு செய்து கேட்காதீங்க, கிடைக்காது. நீ செய்தால் கிடைக்கும். அது கிடைப்பதற்கு என்ன செய்ய சொன்னார்? அது செய்தால் அது கிடைக்கும். ஆண்டவர் எல்லாவற்றையும் எனக்கு தருவார். எப்போ தரேன்னு சொன்னார்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, அப்பொழுது. நீ தேடவே இல்லை, ஆண்டவர் கொடுங்க ஆண்டவரேன்னா கிடைக்காது. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஸோ அதனால சபையினுடைய நோக்கத்தை புரிந்து கொள்ளுங்கள். சபை மக்கள்லாம் நீங்கள் யாரு? மறந்துட்டீங்க. என்ன பிரதிநிதிகள்? பரலோக ராஜ்யத்தினுடைய பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, நீங்க தான் பரலோக ராஜ்யத்தின் பிரதிநிதிகள். பரலோகத்தினுடைய ஏஜென்ட் நீங்க தான். அல்லேலூயா. நீங்க டபுள் ஏஜென்ட்டா இருக்கிறீங்க, அதான் பிரச்சனையே. ஒரு பக்கம் இந்த பக்கம் ஆண்டவர் சொல்லிட்டு நாளைக்கு போய் யாரை சொல்றீங்க?
அதனால தான் ஆண்டவர் சொன்னார். வாசிங்க மத்தேயு 6ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை சீக்கிரம் வாசிங்க. மத்தேயு 6:24. இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான். ஒருவனை பற்றி கொண்டு. இப்ப நல்லா கவனிங்க, ரெண்டு எஜமான்களுக்கு என்ன பண்ண முடியாதா? இப்ப உதாரணத்துக்கு இன்னைக்கு எந்த நாள்? இன்னைக்கு யாருடைய நாள்? இந்த நாளுக்கு எஜமான் யாரு? இப்ப நீங்க இயேசுன்றதுனால எங்க வந்துக்கிறீங்க? இப்போ இயேசு எனக்கு எஜமான் இல்லை அப்படின்னோன்னு எங்க போயிருக்கிறீங்க? இப்ப ரெண்டு எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது. கரெக்டா சொல்லியிருக்கிறாரா? ஒன்னு என்ன தேடணும், இல்ல நான் என்ன விட்டுட்டு ஒருவனை பற்றி கொண்டு இன்னொருவனை என்ன பண்ணுவானா? அசட்டை பண்ணுவான். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்ப நம்ம யாரை அசட்டை பண்றோம்? பாத்தீங்களா? நம்மளை உண்டாக்கின தேவன் அவர். தாயும் தகப்பனை அசட்டை பண்ணிட்டு போன அந்த பிள்ளை அதுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் பிள்ளை தகப்பனுக்கு தான், என் பிள்ளை நான் எப்படியெல்லாம் வளர்த்தேன், அந்த பிள்ளைக்கு என்னவெல்லாம் செஞ்சேன், ஆனால் கடைசியாக அது என்னையே என்ன பண்ணிட்டு போகுது, என்னையே கேள்வி கேட்டு போகுது. அப்படி தானே நினைப்போம். ஆனால் அவர் சபிக்கணும்னு வேண்டிய அவசியமே இல்லை. துக்கப்பட்டாலே நமக்கு சாபமாக மாறிவிடும். நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? ஒரு தகப்பன் சபிக்க மாட்டார், அது தெரியுமா உங்களுக்கு? என்னைக்குமே நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுத்தினாலும் தகப்பன் பிள்ளை என்ன பண்ண மாட்டார், சபிக்கவே மாட்டார். அவர் நல்லா தான் இருக்கணும்னு நினைப்பார். அப்படி நினைக்கிறதுனால நல்லா இருக்க முடியாது. அவர் சந்தோஷப்படணும். சந்தோஷப்பட்டா நீ நல்லா இருப்ப. துக்கப்பட்டார்னா அது உனக்கு சாபமாக மாறிவிடும். இங்கே அப்படின்னா உன்னை உண்டாக்கின பரமபிதா அவரை நீ துக்கப்படுத்தி விட்டால் அவர் சபிக்க மாட்டாரு, ஆனா தானாவே சாபம் வந்து விடும். ஆண்டவர் ஆசீர்வாதி சொல்ல வேணாம், அவர் சந்தோஷப்படுத்து, ஆட்டோமேட்டிக்கா நீ ஆசீர்வாதமா இருப்ப. அல்லேலூயா. இதை நீங்க புரிஞ்சுங்க. பிராக்டிக்கலா யோசிச்சு நீங்க திங்க் பண்ணி நீங்கள் செயல்பட ஆரம்பியுங்கள். சும்மா அப்படி வெறும் வார்த்தை கட்டுக்கு ஆண்டவர் போகாதீங்க. இந்த வாய் ஆண்டவர் பார்க்கவே மாட்டார். இந்த வாய் அவருக்கு நல்லா தெரியும். 6 நாள் இது என்னென்னமோ பேசுது, இன்னைக்கு வந்து ஆண்டவரே அல்லேலூயான்னு சொல்லுது. போன 6 நாள் அல்லேலூயாவே சொல்லலை, இங்கே வந்த பிறகு தான் சொல்லுது அப்படின்னு சொல்லுவார் ஆண்டவர். ஜெபிக்கவே இல்லை, இங்கே வந்து தான் என்ன பண்ணுது, இது தொடவே இல்லை, இங்கே வந்து தான் இது திறக்குது அப்படி சொல்லுவார். அதனால் ஆண்டவர் மாயை பார்க்கறதே இல்லை. எதை பார்க்குறாரு? எங்கே பார்க்குறாரு? இருதயத்தை பார்க்கிறார். உன் இருதயம் எப்படி எந்த அளவுக்கு ஆண்டவரை தேடுகிறது, அவரை நேசிக்கிறது, அவரை பின்பற்றுகிறது, அதை அவர் பார்க்கிறார். அதனால நீங்க அவரை ஏமாற்ற முடியாது. நம்மை தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். ஸோ அதனால இன்றைக்கு ஒரு தீர்மானத்தோடு போங்க. அது மட்டுமல்ல, நீங்கள் போய் உங்கள் குடும்பத்தை முதல் ஆதாயப்படுத்த, உங்கள் தெருவில் இருக்கிற ஜனங்களை ஆதாயப்படுத்துங்க. நீங்க நினைச்சாதான் மந்தை பெருகும். இல்லைங்க என் சபை இப்படியே இருக்கட்டும் பரவாயில்லைங்கன்னா அது உங்கள் விருப்பம், அவ்வளோதான். ஸோ நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதுக்கான பலன் தான் அவர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். அல்லேலூயா. ஸோ அம்பாசிடர்னா என்ன சொன்ன? ஸ்தானாபதிகள். திரும்ப அந்த வசனத்தை வாசிங்க பார்ப்போம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 20வது வசனம். 2 கொரிந்தியர் 5:20. தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல கிறிஸ்துவுக்காக ஸ்தானாபதிகளாக, அம்பாசிடர் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்காக நான் ஸ்தானாதிபதிகளாக இருந்து தேவனோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்த வேண்டும். ஒப்புரவாகிறதுனா என்ன சொல்லுங்க பார்ப்போம். ஒப்புரவாகிறதுனா என்ன? ஒப்புரவாகணும்னா யாரை ஒப்புரவாகணும்? அப்ப அதுக்கு முன்னாடி என்ன அர்த்தம்? எப்படி இருக்கிறாங்க? பிரிஞ்சிருக்கிறாங்க. பிரிஞ்சிருக்கிறதுனால என்ன பண்ணீங்க? ஒப்புரவாகுங்கள். இப்ப நம்மளையும் தேவனையும் பிரித்தது எது? பாவம். நம்மளை ஒப்புரவாக்கியது யாரு? இயேசு. அந்த இயேசுவின் வேலை இப்ப யாரு செஞ்சிட்டு இருக்கிறா? நீங்க. அப்ப நீங்க தான் மனுஷனை தேவனோடு ஒப்புரவாக்குகிறவர்கள். ஆகவேதான் நீங்கள் ஸ்தானாபதிகள். முதல்ல உங்க குடும்பத்தை ஒப்புரவாக்குங்க, உங்க கணவரை ஒப்புரவாக்குங்க, உங்க மனைவியை முதல்ல ஒப்புரவாக்குங்க, உங்கள் பிள்ளைகளை ஒப்புரவாக்குங்கள். அல்லேலூயா. இப்போ ஸ்தானாபதியா இருந்து நீங்கள் என்ன செய்யணுமா? என்ன வேலையை செய்யணுமா? ரீகன்சலேஷன் அப்படின்னு இருக்குது. திரும்பவும் அப்படிதான் இருந்தீங்க முதல்ல, இப்ப ஏதோ ஒண்ணு வந்து பிரிச்சிருச்சு, திரும்பவும் என்ன பண்ணீங்க தேவனோட? அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆரம்பத்தில் அவர் கூட ஒன்னா இருந்தீங்க. ஆதாம் பாவம் செய்யறதுக்கு முன்னாடி மனுஷனும் தேவனும் எப்படி இருந்தாங்க?
ஒன்னா தானே இருந்தாங்க. அப்போ உண்மையான ஒரிஜினல் ஸ்டேட்டஸ் என்ன? மனுஷன் தேவனோட ஒன்னா இருக்கிறது தான். மனுஷனை உண்டாக்கின பொழுது தேவன் மனிதனோடு எப்படி இருந்தாரா? ஒன்னாதான் இருந்தார். ஆதாம் பாவம் செய்யற வரைக்கும் தேவனோடு எப்படி இருந்தா? ஒன்னாதான் இருந்தா. அப்ப பாவம் வந்துதான் என்ன செய்து விட்டது? பிரித்து விட்டது. இப்ப பிரிச்சிருச்சு. நீங்கள் திரும்பவும் அவரோடு ஒப்புரவாகுங்கள். அப்படின்னா என்ன? கம் டு யுவர் ஒரிஜினல் ஸ்டேட்டஸ். எப்படி ஆதாம் தேவனோடு ஒப்புரவா இருந்தானோ, ஒன்னா இருந்தானோ, நீங்கள் திரும்பவும் வாங்க. யாரு கூட? அதனாலதான் ரிப்பன்ட் அப்படின்றா. ரீபன்ட், ரீனியூ. நியூனா புதுசு, ரீனியூனா திரும்பவும் அது புதுசாக்குறது. ஏற்கனவே அது புதுசுதான், அது இன்னமும் ரினியூ. நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? தேவனோடு கூட ஒப்புரவாகுங்கள். கிறிஸ்துவினுடைய ஸ்தானாபதிகளாக இருந்து இந்த வேலையை தான் நீங்கள் செய்யணும். அதுக்கு தான் இங்கே உங்களை ஆண்டவர் அனுப்பி இருக்கிறாரு. அதனால தான் சொல்றது, நீங்கள் குடும்பத்தோடு ஒப்புரவாகுங்கள், ரெண்டாவது சபையோடு ஒப்புரவாகுங்கள், மூன்றாவது தேவனோடு ஒப்புரவாகுங்கள், மற்றவர்களையும் தேவனோடு என்ன செய்யணும்? ஒப்புரவாக்குங்கள். ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை உங்களுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். அதுதான் அம்பாசிடருடைய வேலை. அல்லேலூயா. இதுதான் நீங்க செய்யணும். இங்க இந்த பூமியில இந்த வேலையை எப்போ செஞ்சுக்கிறீங்களோ உங்க வாழ்க்கை நீங்க நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆனா பிசாசு செய்ய விட மாட்டான். உங்களை பிஸியாகவே வச்சிருப்பான். வேலை வேலைன்னு சொல்லி உங்களை ஏமாத்துவான், உங்களை பயமுறுத்துவான். இல்லைன்னா அடுத்தது உடம்பு சரியில்லைன்னு உங்களை படுக்க வைப்பான். ஆனால் எல்லாத்தையும் கடந்து நீங்கள் எடுத்து ஒரு அடி வைச்சீங்கன்னா கர்த்தர் உங்களை சுகமாக்குவார். அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தினுடைய பிரதிநிதிகளாக இந்த பூமியில இருந்து பரலோகத்தை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும். அதுதான் சபையினுடைய வேலை. அதற்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஓகே, நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸோ தேவன் தாமே இந்த நாளிலே அம்பாசிடர் அப்படின்னா யாரு? தேவனுடைய ராஜ்யத்தின் பிரதிநிதிகள் நீங்கள். ஸோ சபை பரலோகத்தின் தூதரகம். மறந்துடாதீங்க, சபை மக்கள் தான் பரலோகத்தினுடைய தூதுவர்கள். அதனாலதான் சொல்றாரு, சபையின் தூதனுக்கு எழுதுகிறேன் சொல்றாரா? அவன் தான் பிரதிநிதி, அம்பாசிடர். ஸோ அப்படி தேவன் உங்களை வைத்திருக்கிறாரா? ஸோ அதனாவற்றி கவனமாக நீங்கள் கேட்டு, கண்டிப்பாக நீங்கள் சரியா இதை நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்க, தெரியும். திரும்ப போய் கேளுங்க, மற்றவர்களுக்கும் அதை தெரியப்படுத்துங்க. ஸோ தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் இன்னும் புரிந்து கொண்டு அதை தேடுங்கள். கர்த்தர் நிச்சயம் உங்களை இந்த பூமியில ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஸோ தேவனுக்கு கொடுக்கிற உங்களை மற்றவர்களுக்கு கொடுக்கும்படி செய்கிறவர். ஸோ தேவன் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதை திரும்ப உங்களுக்கு அவர் கொடுப்பார். நீங்கள் போய் சத்தியத்தை போய் மற்றவங்க கொடுத்து பாருங்களேன், இன்னும் சத்தியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஸோ தேவன் அப்படிப்பட்ட தேவன் பரலோகத்தையே உங்களுக்காக அவர் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். அவர் சித்தம் செய்வதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா? ஸோ நீங்களும் அப்படி ஆயத்தமாகுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா.